Hi dear friends, welcome to Family Life Tips channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss challenge ஸ்டார்ட் பண்ணி டே 22 எனக்கு சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால பயபக்தியோட வந்திருக்கேன். ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒர்க் அவுட் தான் பண்றேன். ஏன்னா மார்னிங்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேங்கிறனால பெண்டு கழட்டிடுச்சுங்க. சிவியரான ஸ்பைனல் கிட்ட பயங்கரமான பெயின் இருக்கு. அப்ப ஏமா ஒர்க் அவுட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா என்னால ஒர்க் அவுட் பண்ணாம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கவுண்ட்லயாவது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். பண்ணாதான் எனக்கு அது ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணன்னு வச்சுக்கீங்களேன். அப்படியே போயிட்டு என் பெட்ல படுத்தேன்னா அப்படி ஒரு சூப்பரான தூக்கம் வரும் எனக்கு. அப்படி இருக்கும். படுத்த வேகத்துக்கு இப்படி படுத்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளைகளோ ஹஸ்பண்டோ மான்ட்டு இப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், சோழி முடிஞ்சது. என்ன இவ அதுக்காடி தூங்கிட்டாலா இல்ல நடிக்கிறாளான்ட்டு என்னை போட்டு படாத பாட்டு படுத்துவாங்க. எழுப்பி எவ்வளோ டார்ச்சல் பண்ணுமோ அப்படி எழுப்புவாங்க என்னை போட்டு. ஏன்னா அதை மாதிரி நான் படுத்த வேகத்துக்கு தூங்கிடுவேன். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தூக்கமே வரலையேங்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை. என்னை யாராவது உன் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன், நீ போய் நிம்மதியா உறங்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அப்படியே அவங்க எனக்கு கடவுள் மாதிரி தெரிகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெயின், பேக் பெயின் இருக்கு. இருந்தாலும் ஒரு 10 கவுண்டாவது பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட்டு நல்ல ஒரு டீப் ஸ்லீப், ஒரு நிம்மதியான ஸ்லீப்பிங் கிடைக்கும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேற பூஜை அது இதுன்னு பண்ணவும் பயங்கர ஒர்க் லோடு இருந்துச்சு. சரி, ஓகே, நான் ரொம்ப வள பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. வாங்க ஒர்க் அவுட் பண்ண போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க ஒர்க் அவுட் பண்ண போலாம். ரெகுலரா பண்ற ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் தான் இன்னைக்கு வந்து பண்ண போறோம். பட் சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் தான் பண்ண போறேன். இத்தனை நாள் 25 கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ரொம்ப உங்களுக்கு ஒர்க் லோடு இருக்கு, என்னால ஒர்க் அவுட்டும் பண்ணாம இருக்க முடியாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட் மட்டும் பண்ணிக்கிங்க. அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு நல்லா போகும். ஈவினிங் ஒர்க் அவுட்ஸும் தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு நான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு பொறுமையா வந்து ஈவினிங் ஒர்க் அவுட் தான் பண்றேன். ஏன்னா பிள்ளைகள்லாம் அதுக்கப்புறம் தான் தூங்க வைக்க முடிஞ்சது. வாங்க இப்போ ரெகுலரா பண்ற அந்த சூரிய நமஸ்காரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next, hand rotate, warm up. Hand rotate, start. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Left hand rotate. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Double hand rotate. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Shoulder rotate. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Okay, next. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Next. 1 2 3 4 5. Next. 1 2 3 4 5. Okay, relax.
சாரி 1 minute ப்ளீஸ் 1 minute. சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கர சிவியரான பேக் பெயின் இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு அவேர்னஸாவே கொடுத்துடலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு எப்படின்னா, என்ன நமக்கு ஒர்க் இருந்தாலும் நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு நான் வந்து பிளான் பண்ணேன். பட் என்னோட பாடி இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணாம போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னமா வளர்ற, ஒர்க் அவுட் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு சிவியரான பெயின் இருக்கு, முடியல, சுத்தமா முடியல. ஓ காட். எனக்கு சர்விக்கல் ஸ்டிச்சிங் அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் முதுகுல போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்வின்ஸுக்காக தான் அந்த சர்விக்கல் ஸ்டிச்சிங் பண்ணாங்க, ப்ரீடம் ஃபர்ஸ்ட் ஆனதுனால. அதுக்கப்புறம் ட்வின்ஸுக்கு சர்விக்கல் ஸ்டிச் நார்மலா பண்ணி ஆகணும்ங்கிறனால முதுகுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி அப்பவும் சிசரியன்ங்கிறனால இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒர்க் அவுட் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு வந்து வளர்றன்னு தானே கேக்குறீங்க. பயங்கரமா பெயின், வலிக்குது, வலி தாங்க முடியலனால. தயவு செய்து உங்க வீட்டுல யாராவது சிசரியன் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் பேபிக்கோ இல்ல செகண்ட் பேபிக்கோ எந்த பேபிக்கோ சிசரியன் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வீட்டுல இருந்த எல்லா ஒர்க்குமே நான் தான் பார்த்தேன். பிள்ளைகளை வச்சுட்டு பார்த்தனால எனக்கு எப்போதுமே எல்லா ஒர்க்கையும் நான் இழுத்து போட்டு பண்ணும்போது பயங்கரமா பெயின் வரும். பயங்கரமா பெயின் வரும்போதுலாம் குட்டி பாருங்க இருமிக்கிட்டே இருக்கா. அதை இப்ப போயே ஆகணும் அவகிட்டையும். என்ன பண்றதுன்னே தெரியல. சரியில தாங்க, வந்துட்டேன். பிள்ளை பாக்குறதா, சம்டைம்ஸ் இது மாதிரி பேக் பெயின் எல்லாம் வரும்போது பிள்ளை பாக்குறதா நம்மள பாக்குறதா என்னன்னே தெரியாது. என்னால இப்ப படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. இது இப்போ வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெயினான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு டே முழுக்க ஒரு ஆஃப்டர்நூன்ல இருந்து பெயினாவே இருந்துச்சு. நான் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணாம விட்டனால கூட எனக்கு பெயின் வரும்னு சொல்லிட்டு தான் சம்டைம்ஸ் நடந்திருக்கு. அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா, அந்த டே 21 அன்னைக்கு முந்தானேத்து நான் ஒர்க் அவுட்டே பண்ணல இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாதனால தான் அப்படி இருக்கு. சரி இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு நல்ல ஸ்லீப் வரும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு ஓவர் ஒர்க். என்ன அப்படின்னா, ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி மாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேல 4 கோடி ட்ரெஸ்ன்னு வச்சுட்டீங்களா, 4 கோடி அந்த அளவுக்கு ட்ரெஸ் சேர வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாவே அடிக்கடி வெளியில போனான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்னா, வெளியில போனனால எல்லாமே வேலையை அப்படியே போட்டு வச்சுட்டேன். இன்னைக்குதான் எல்லா வேலையும் நான் செஞ்சேன். மதியானம் காலையிலேருந்து மதியானம் தான் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைகளோட விளாண்டுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு திருப்பி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் இப்ப வரேன். ஆனா எனக்கு எப்போதுமே மாடியில துணி மட்டும் நான் காய போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, சும்மா ஒரு டைம் ஏறி இறங்கினாலே எனக்கு வந்து பயங்கரமா ஸ்பைனல் வந்து வலிக்கும், முதுகு அப்படி ஒரு வலிக்கும். இன்னைக்கு இத்தனை தடவை ஏறினாலே எனக்கு தெரியல, பயங்கரமா வலிக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. படுத்தன்னு வச்சுக்கீங்களேன், எதுக்கு பேசிட்டே இருக்க, வலியோட நீ போய் படுக்க வேண்டியதானு சொல்லலாம். படுத்தனா ஏந்திரிக்க முடியாது. பிள்ளைங்க 3 பேரும் அரை தூக்கத்துல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து உங்களோட வீட்டுல யாருக்காவது சிசரியன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது கேர் பண்ணி பாத்துக்குங்க. பெருசா பாத்துக்கலினாலும் இது மாதிரி பேக் பெயின் வருதுங்கும் போது ஒரு மெடிசனோ இல்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டோ இல்ல வேற ஏதாவது கஞ்சி வச்சு கொடுக்கறதோ இல்ல அன்னைக்கு அவங்களால ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஹோட்டல்லையாவது வாங்கி கொடுங்க. இன்னைக்கு நைட்டு டின்னரே அதான் நிலைமையாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சுத்தமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கரமா வலிக்குது. நடிக்கிறேன்லாம் நினைக்காதீங்க, சத்தியமா பயங்கரமா வலிக்குது. தயவு செய்து இது மாதிரி சிசரியன் பண்ணிருக்க உமன்ஸா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணலைனாலும் நீ மட்டும் தான் அதிசயமா வந்து சிசரியன் பண்ணிருக்கியான்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு பெயின் இருக்கும். ஸ்பைனல்ல இன்ஜெக்ஷன் போட்டாதான் தெரியும். அதுவும் எனக்கு வந்து ஒவ்வொரு பிரெக்னன்சிக்குமே ப்ரொலோட்டான் இன்ஜெக்ஷன். நீங்க உங்க யாராவது டாக்டர்ஸ் பார்த்தாலும் சரி இல்ல நர்ஸா இருந்தாலும் சரி இல்ல வேற யார்கிட்ட தெரிஞ்சு கூட கேட்டுக்குங்க. ப்ரொலோட்டான் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு கேட்டுக்குங்க. அந்த ப்ரொலோட்டான் இன்ஜெக்ஷன் ஒவ்வொரு பிரெக்னன்சிக்கும் எனக்கு இங்க இடுப்புல வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு வாரமும். நான் இவ்வளோ விஷயத்துல ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற அதே பேக் பெயின் அதே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. உண்மையாவே இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இவ்வளோ பெயினோட நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா
தயவு செய்து நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும். சரிங்களா? தயவு செய்து என்னைக்குமே நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நான் இப்ப போய் படுத்தேன் அப்படின்னா என் பிள்ளைல பாக்குறதுக்கு யாரும் கிடையாது. டோர் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வர முடியாது உள்ள. நான் ஏஞ்சி டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன். வெளியிலேயும் இன்னும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் ஆகும். அதனாலதான் நான் இவ்வளோ வலியோடையும் இப்படியே இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசலன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எனக்கு லைவ் கூட வரலாம்னு நினைச்சேன் ஈவினிங். பட் லைவ்ல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் பாப்பீங்க என்ன, கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடக்கூடாது இல்லையா உங்களுக்கு. என்னோட பாசிட்டிவ்னஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் இது அவேர்னஸாவே இருக்கட்டும். சரிங்களா? என்ன பெயினா இருந்தாலும் நாம நம்மளோட லைஃப்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் வந்துதான் ஆகணும். சரிங்களா? நான் போயிட்டு டின்னர் ஒண்ணுமே ரெடி பண்ணல. ஃபுல்லாவே அடுப்பெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியோ இல்லை ஆர்டர் பண்ணியோ சாப்பிட்டுட்டு டேப்லெட் சுத்தமா முடியாத பட்சத்துக்கு பேக் பெயினுக்கு நான் மெடிசன் எடுத்துப்பேன். எப்போதுமே சொல்றோன்னு தான் எனக்கு கால் பண்ணி கேட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். உங்களால முடியவே முடியலங்கிற டைம்ல டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் எடுத்துக்குங்க. இல்லையா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எடுத்துக்குங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நானுமே அதுதான் பண்ண போறேன். இந்த ஸ்பைனல்ல பெயின் இருக்கும்போது கொஞ்சம் வார்ம் வாட்டரோ இல்லை ஹாட் வாட்டரோ குடிச்சு பாருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். தண்ணி நல்லா குடிங்க. சரிங்களா? வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா நாளைக்கு வீடியோல இது மாதிரி முதுகு வலிகள்லாம் வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். நான் போய் பண்றேன். டக்குன்னு அப்படியே பிளாங்கா இருக்கு. எனக்கு எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி படன்னு இருக்கு. சரியா? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் என்னால கோஆப்ரேட் பண்ண முடியல. ஐம் சாரி. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சுத்தமாக முடியல. என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியல. பேசவே முடியல. பயங்கர பெயினாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு இல்லை வாங்கிட்டு சீக்கிரமாக வர சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னால் முடியல. அப்போ தான் அவங்க சீக்கிரமாக வருவாங்க. இல்லைனா சும்மாவே லேட்டாக வருவாங்க. ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பிள்ளைக்கு எழுந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டுச்சுன்னா ஒன்றுமே இல்லை வீட்டில். ஏன்னா எல்லாத்தையுமே கழுவி காய வச்சிருக்கேன். அப்படி இருக்குது வீடு. இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எப்போதுமே சொல்லுவாங்க எல்லா ஒர்க்கையும் எடுத்து ஒரேடியாக போட்டு பண்ணாதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ண பயங்கர பெயின் ஆயிடுச்சு. நீங்களும் தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒர்க் அவுட் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மன்னிச்சிடுங்க. தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க். அதில் எல்லா லிங்க்லையும் நிறைய வீடியோஸ் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்னால் பேச முடியல. சாரி. முடியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நைட் எப்படி தூங்க போறேன்னு தெரியல. சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.